and friends, welcome to Sarla's Creative Bite. இன்னைக்கு நம்ம அஞ்சாவது நாள் நைவேத்தியம் பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன நைவேத்தியம் செய்ய போறோம்னா பருப்பு பாயாசம், பாசி பருப்பு பாயாசம் பண்ண போறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர்ல ஒரு கப் பருப்பு போடுறேன். ஆல்ரெடி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டேன். நீங்களும் ஊற வச்சுக்கோங்க. ஒரு கப்பு பருப்புக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இப்போ இதுலேயே நான் 2-3 ஏலக்காய், அப்புறம் லைட்டாக நெய் விடணும். சும்மா 1/4 ஸ்பூன் நெய் விட்டு குக்கரை மூடி விட்டுடலாம். நம்ம 2 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். முன்னாடி எடுத்துட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. நல்லா பருப்பு நல்லா குழஞ்சிருச்சு. விசில் அடங்கி விசில் ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், பருப்பு நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். வெள்ளை சேர்க்குறதா வெள்ளை சேர்க்கலாம். நான் நாட்டு சர்க்கரை ப்ரிஃபர் பண்ணுறேன், அதனால் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். ஒரு கிளாஸுக்கு நான் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு வெல்லம் நாட்டு சர்க்கரை போடுறேன். ஸ்வீட் கூட்டுறதுக்கு ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்குங்க. பாருங்கள், உடனே இப்படி கலர் மாறிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஓகேனா ஓகே, இல்லைன்னா தண்ணி ஊற்றிக்கணும்னு ஊற்றிக்கங்க. எனக்கு இதே ஓகே. சைடில் ஒரு குட்டி பேனில் நெய் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வறுக்கிறதுக்கு நான் கிஷ்மிஷும் காஜுவும் ஏலக்காவும் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம பாயசத்தில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் அதில் போட்டுக்கலாம். ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம அதில் போட்டுக்கலாம். பாயசத்தில் போட்டுக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்ல பபுள்ஸ் வருது. பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம லாஸ்ட்டாக இப்போ தேங்காய் பூ போட்டு இறக்க போகிறோம். தேங்காய் பூ நீங்கள் தேங்காய் நிறைய யூஸ் பண்ணுங்கள். தேங்காய் ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம ஹேருக்கு நல்லது, வயிற்று புண்ணுக்கு நல்லது தேங்காய் யூஸ் பண்ணுறதுனால. தேங்காய் பால், தேங்காய் பூ, இது மாதிரி. இப்போ நம்ம தேங்காய் பூ போட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு நம்ம இறக்கிக்கலாம். பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நீங்கள் ஜீனி சேர்த்துக்கலாம். பட் ஜீனி உடம்புக்கு நல்லது இல்லை. அதனால் நான் நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் ப்ரிஃபர் பண்ணுறேன். உங்களுக்கு கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். ஓகே, பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாமிக்கு படையல் போட்டுடலாம், நெய்வேத்தியம் வச்சிடலாம். 5ஆவது நாள் நெய்வேத்தியம் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு லாஸ்ட் நெய்வேத்தியம் நம்ம பிள்ளையாருக்கு படைக்க போகிறோம். இன்னும் அடுத்த வருஷம்தான். எல்லாருக்கும் இன்னொரு தடவை ஹாப்பி கணேஷ் சதுர்த்தி. நம்ம எல்லோருக்கும் அந்த கடவுள் எல்லா பிளெஸிங் கொடுக்கணுன்ட்டு நான் எல்லாத்துக்காக வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.